பாஜகவினுடைய கொத்தடிமை செங்கோட்டைங்கிறது வெளியில் வரக்கூடாது. ஹரித்வாருக்கு போனாரா ரயில இது பண்ணு. அதாவது நம்மளை எல்லாம் சுத்தமான வடிகட்டின முட்டாள்னு இருந்தாலும் நினைக்கிறோம். பழனிசாமிக்கு இப்போ வந்து வேலை முடிஞ்சு போச்சு. நீக்கத்துக்கு இனிமேல் கட்சியில் ஒருத்தருமே இல்லை. ஒரே கட்சி ஒரே தலைவர் அப்படிங்கிறது கரெக்டாக பட்டார். அந்த கட்சிக்கு அவர் மட்டுமே தலைவர். அவரை தவிர வர யாரும் இல்லை. கட்சியில் தொண்டனை இல்லை, யாரும் இல்லை. இவர் தனியாக இருக்கார். நான் திருப்பி சொல்கிறேங்க, தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி உள்ள ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காது. என்ன டான்ஸ் ஆனாலும் நடக்காது. அதிமுக என்னைக்குமே அந்த எண்ணம் உண்டு. மக்கள்லாம் ஏன்னா நம்மளையே தேர்ந்தெடுக்கிறானே இவன் எவ்வளோ முட்டாளாக இருப்பாங்கிறதுனால தான் வந்து. அதனால தான் அதுதான் அர்த்தம். என்னையே வந்து ஒரு தலைவன் சொல்கிறேன், நீ எவ்வளோ முட்டாளாக இருப்பாங்கிறது தான் அவர் சொல்கிறார். நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. அப்போ அதிமுக தனி கட்சின்ற மாதிரி. அப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வெளியே எல்லாம் ஒரே கட்சி தாங்க. அதனுடைய ஆஃபீஸர் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கும் அதிமுகன்னு பேர். சசிகலாவை தவிர மிச்சம் எல்லாம் அனைவரும் பாஜக அதிமுகங்கிற பாஜகவில் இணைந்து விடுவார். அந்த அதிமுக இல்லை, அது அமித்ஷா திமுக. அந்த வந்து அமித்ஷா தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அமித்ஷா முன்னேற்ற கழகம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். செங்கோட்டையன் அவர்களுடைய பிரஸ் மீட்டுக்கு பிறகு அதிமுகவில் தொடர்ச்சியா பல்வேறு திருப்பங்கள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனுடைய எல்லா பதவிகளையுமே பறிச்சுட்டாரு. பதவிகளை பறிச்சதுக்கு பிறகு செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் 2000 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க கட்சியில இருந்து. இதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் ஹரித்வாருக்கு போய் ராமரை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. போய் ஒரு மன நிம்மதிக்கு போய் பார்த்துட்டாரு, ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதுக்காண்டி போய் பார்த்துட்டாரு அப்படின்னாரு. ஆனா ரிலாக்ஸேஷன் போல அப்படியே நேரா அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு ஒரு நாள்லயே திரும்பி வந்துட்டாரு. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் ஈரோடு ரயில் பாதையை வந்துட்டு கொஞ்சம் சீரமைக்கணும்னு சொல்லி கேட்கறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? இன்னைக்கு தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்கு. கருவாட்டை பறி கொடுத்த பாப்பாத்தி மாதிரி. பாப்பாத்தி கருவாடை வாங்கிட்டு போறா, திருட்டு போயிடுச்சு. வெளியில எப்படி சொல்லுவா? பாஜக அவனுடைய கொத்தடிமை செங்கோட்டைங்கிறது வெளியில வரக்கூடாது. ஹரித்வாருக்கு போனாரா ரயில இது பண்ணு. அதாவது நம்மளை எல்லாம் சுத்தமான வடிகட்டின முட்டாள்னு இருந்தாலும் நினைக்கிறான். நான் மட்டுமே புத்திசாலின்னு நினைக்கிறேன். பொய் சொல்றது கூட தெரியலீங்களா? தாடு ஏற்காடு எக்ஸ்பிரஸுக்கு டைம் மாத்துறதுக்கு ஒரு அமைச்சராக இருந்தவங்க போய் அமைச்சரை பார்ப்பாராம். ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னா அவர் செஞ்சுட்டு போறாரு. என்னது அது? ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சேலத்தோட நிற்கிறதா இருக்குதுங்க. திருப்பூரத்துக்கு என்ஜின் திருப்ப முடியாதுங்கிறதுக்காக தான் ஈரோடு வரலும் ஓட்டணும். அவ்வளோதான் அது. அது இப்போ அந்த 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 என்ஜினை திருப்பறதுக்கான வசதி சேலத்தில் கூட தான் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஈரோடு வரலும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல காலம் அதோட சொன்ன டைம் மாத்திரத்துக்கு ஏற்காட்டுக்கு அந்த ட்ரெயினை விடணும்னு சொல்லாமல் அதுக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லாமல் விட்டாரு. அதுவும் பெரிய விஷயம் தான். ஏற்காடு மலைக்கு நேரா பழனி மலையில இருக்கிற ரோப் கார் மாதிரி சேலத்துக்கு வந்தோடனே அப்படியே அந்த ட்ரெயினை கயிறில் கட்டி அப்படியே மேலே கொண்டு போய் இறக்குற மாதிரி செங்கோட்டையன் அதை பேசுறதுக்கு போயிருப்பார். கேட்டுக்க வேண்டியதுதான். நம்மளை அவ்வளோ அறிவு கட்ட முண்டங்கள்னு நினைக்கிறாங்க. அதிமுக என்னைக்குமே அந்த எண்ணம் உண்டு. மக்கள்லாம் ஏன்னா நம்மளையே தேர்ந்தெடுக்கிறானே இவன் எவ்வளோ முட்டாளாக இருப்பாங்கிறதுனால தான் வந்து. அதனால தான் அதுதான் அர்த்தம். என்னையே வந்து ஒரு தலைவன் சொல்றேன், நீ எவ்வளோ முட்டாளாக இருப்பாங்கிறது தான் அவர் சொல்றாரு. இப்போ இந்த கூட்டணியில, இப்போ இந்த பாஜக கூட்டணியில இந்த 4 பேருமே வந்து இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரன் வெளியே வந்தாரு, அப்புறம் ஓபிஎஸ் வந்து வெளியே வந்தாரு. ஆனா இவங்க எல்லாருமே செங்கோட்டையனை ஆதரிக்கிறாங்க. ஆனா செங்கோட்டையன் பாஜக ஆதரிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இவங்க 4 பேருக்குள்ளேயும் சண்டை நடந்துட்டு இருக்குது. ஆனா இருந்தாலும் பாஜக ஆதரவை கைவிடல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல. பாஜகவும் அதிமுக வெவ்வேறையா? அப்படிதானே இருக்கு. அவங்க கூட்டணியில தானே இருக்கு. இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏங்க எதுக்குனாலும் எல்லாரும் போய் அமித்ஷா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக வேற அதிமுக வேறன்னு சொன்னாக்கா செங்கோட்டையை பட்ட அவஸ்தையெல்லாம் வீணா போயிடுங்க. இப்படி சொல்லாதீங்க. அமித்ஷாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் செங்கோட்டை கதி? நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அப்ப அதிமுக தனி கட்சின்ற மாதிரி. அப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வெளியே எல்லாம் ஒரே கட்சி தாங்க. அதனுடைய ஆபீஸர் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கும் அதிமுகன்னு பேரு. நான் பாஜக வெளியே வந்துட்டு டிடிவி சொன்னாரு. பழனிசாமி விட்டு வெளியே வந்தா அர்த்தம். அவ்வளோதான். இவங்க 4 பேரும் தனித்தனியாக இருக்கவங்க ஒன்னா சரிப்பா போதும் ஒர்க் பண்ணது போதும் எல்லாம் ஒன்னா சேர்த்து பண்ணுக்காட்டாரு. தலைவர் அங்க இருக்காருங்க. சசிகலாவை தவிர மிச்சம் எல்லாம் அனைவரும் பாஜக அதிமுகங்கிற பாஜகவில் இணைந்து விடுவார்கள்.
அந்த அதிமுக இல்லை, அது அமித்ஷா திமுக. அந்த வந்து அமித்ஷா தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அமித்ஷா தான் முன்னேற்ற கழகம். அதில் அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு அமித்ஷா தான். அந்த தலைமுடியை எடுத்துட்டாக்கா அண்ணா படத்துக்கு பதிலாக கொஞ்சம் ஒழுங்கு தலையை போட்டாக்கா அமித்ஷா. அமித்ஷா முன்னேற்ற கழகம். அதில் சசிகலாவை மாத்திரம் அவங்க சேர்த்த மாட்டாங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் அமித்ஷா வந்து சசிகலாவை சேர்த்த மாட்டார். ஏன்னா அவங்க வந்தால் கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும். ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இவங்க தான் பேச்சை கேட்க மாட்டாங்க. தன்னுடைய தலைமையை போயிடு. அதுக்காக அந்த அளவுக்கு வலிய நபரா. ஆமா, அந்த மாளுக்கு 60 எம்எல்ஏக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு மனதான் அந்த மாலை தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல. அதானே அதிமுக ஒன்னா இருந்தது கடைசி நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் நாளா பிரிஞ்சவங்க தானே. இன்னைக்கு ஒன்றும் சேர உடனே அமித்ஷா சேர்ந்தா நம்ம கழுத்துல கை வச்சிருவார், நம்ம பாடியை தூக்கிட்டு போடுவார். அதனாலதான் அவங்களை சேர்த்த விட பண்ணாரு. இப்போ கூட பாருங்க, சசிகலா வந்து இப்போ செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விட்ட உடனே சிபிஐ வந்து கேஸ் வழக்கு பதிவு பண்ணிடுச்சு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன ஒரு கத்தி வாங்கினீங்க, அதில் வந்து ஏமாற்றி வாங்கிட்டீங்க அப்படின்னு ஒரு கேஸ் 2500 வருஷத்துக்கு முன்னாடி சிபிஐ வழக்கு. சிபிஐ போட்டால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்க. சிபிஐ இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான வழக்கு போட்டிருக்குது. அதோட இன்னும் ஒன்று சேர்த்துருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது வேற. உடனே ஒரு பயமுறுத்தல் போகிறாங்க பாருங்க. ஆக சசிகலான்னு சொன்ன உடனே அமித்ஷாவுக்கு உடம்பெல்லாம் ஜன்னி கண்டுடுது, பேண்டெல்லாம் ஈராயிடுது. ஆனா அவங்க பெருசளவுக்கு அரசியல் அளவுக்கு எந்த முன்னெடுப்பு எடுக்காத மாதிரி தானே தெரியுது. இந்த அறிக்கை விட்டாங்க, சசிகலாவே சேர்த்தனுங்கிற முடிவில் தான் வந்தாங்க. அமித்ஷா வந்து சசிகலா வரதை நான் ஆதரிக்க முடியாதுன்ட்டாங்க. ஆக சசிகலா அவங்க சேர்த்து. இப்போ பாஜகவோட கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நயினா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது ஒரு டீமா இருக்கிறாங்க. அண்ணாமலை, டிடி விதிநகரன் ஒரு டீமா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பாஜகவே 2 பட்டு கிடக்குதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அது எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை என்னவா இருக்காரு? அவர் வந்து பாஜக உறுப்பினரா இருக்காரு, அவ்வளவுதான். காந்தராஜ் என்னவா இருக்கான்? பாஜக காந்தராஜுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பவம் ஒரு இல்லை. அதே தான் அண்ணாமலைக்கும் பாஜக. தனக்கு ஒரு வாழ்க்கை வேணுங்கிறதுக்கு தினகரன் முன்னாடி போய் சுத்திக்கிட்டு. ஆனா அண்ணாமலை வந்து சொல்றாரு, நீங்க எல்லாம் பிரிஞ்சு போன, நீங்க எல்லாம் பாஜக கூட்டணிக்கு திரும்ப வரணும். இவர் யாருங்க கூப்பிடுறதுக்கு? இப்படி எல்லாம் சொல்லி தன்னை தலைவன் காட்டிக்க பாக்குறாரு. பத்திரிகை செய்திகள் வரவழைச்சு நான் இன்னும் கட்சியில இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு. அவருக்கு ஏங்க கட்சி விட்டு வெளியே துரத்துனதுல இருந்து அவரை சுத்தி இருந்த கூட்டம் பூரா காலி ஆகிடுச்சு. எந்நேரமும் கமிஷன் ஏஜென்ட்டும் புரோக்கர்ஸும் கான்ட்ராக்டர்ஸும் அவரை சுத்தி நின்றுகிட்டு இருந்தாங்க. அப்படியா? அண்ணாமலை அண்ணாமலை ஆதரவாளர்கள் பெருசளவுல இருக்காங்க. ஆமா, அதனால தான் சொன்னேன். யாரெல்லாம் இருந்தாங்க? புரோக்கரு, கமிஷன் ஏஜென்ட், கான்ட்ராக்டரு. அப்புறம் என்ன? அமித்ஷா மேடையில இருக்கும் போதே அண்ணாமலைக்கு அவ்வளவு பெரிய. அமித்ஷாவுக்கு இல்லையே, அண்ணாமலைக்குள்ள இருக்குது. அதுதான் தலையில மண்டை வாரி போட்டுக்கிறதுங்கிறது. தலைவன் உக்காந்து இருக்காரு, நான் உன்னோட பெரிய ஆள் என்ன அப்படியா ஓடியா இந்த லேடியான்னு கேட்டுச்சு அந்தம்மா. பரப்பன கிரகத்தை காட்டினாங்க. அண்ணாமலையா அமித்ஷாவான்னு அண்ணாமலை பேசினாரு. பரப்பன கிரகரை பார்த்துங்க. அவர் ஏதாவது கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எங்கேயா காலியா அதான் முடிஞ்சு போச்சு. செய்யலாமாங்க? தலைமை மேடையில் இருக்கும், உங்களுக்கு கைத்தட்டல் வரலாமா? அரசியல் அடிப்படை இல்லை அது. அது கூட தெரியாத ஒரு ஞான தொண்டருக்கு ஒரு ஆதரவு வருது, அது அவருக்கு பெருமை தானே. கூடாதுங்க. ஜி பார்க்க மாட்டாரு. தலைவனை விட நீ பெரிய ஆளா? ஓ, என்னைய ஒழிச்சு கட்டி நீ மேல வந்துடுவியா? ஓஹோ, அப்படியா? வச்சுக்கிட்ட சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டேன். அன்னைக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. தனி காலி. ஒரு பெரிய பிரபலமான ஒருத்தர் நடத்தின ஒரு கூட்டத்தில் நான் பங்கெடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு என் நாக்கில் சனி தாண்டவம் ஆடுது. பேச பேச கைத்தட்டும். நான் பாட்டுக்கு அப்படியே சும்மா தலைவர் நம்மளை பற்றி அந்த பெரிய பிரமுகர், ஆஹா நம்ம ஸ்டேட்டஸ் நல்லா உயர்ந்திருக்குன்னு மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு போன அப்புறம் அவர் செக்ரட்டரி ஃபோன் பண்ணுறாரு, உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா? ஏன்னு அவர் இருக்கிறார், நீ பாட்டு கை தட்டுவாங்கன்னா அவர் என்ன ஆகும்? இனிமேல் அவரெல்லாம் கூப்பிடாத, மீட்டிங் பக்கமே கூப்பிடாத, அவரெல்லாம் இதுலேயே சேர்த்தாத. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, தலைமை மேடையில் இருக்கும்போது நீங்கள் கைத்தட்டல் வாங்கக்கூடாது. அரசியல் அடிப்படை. இந்த கூட தெரியாத ஒரு ஞான சூன்யம் தமிழ்நாட்டை தலைவர் இருக்க பேரோடு சுற்றிக்கிட்டு இருந்தது. அண்ணாமலையை சொல்கிறேன் வச்சுக்கிட்டாரு. அது அந்த கூட்டத்தில் அப்பயும் அமித்ஷா பார்த்துருப்பாரு. சரி சரி, மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல, அந்த ஜெயில் எங்கே இருக்குது அப்படின்னு காட்டிடுவோம். அவர் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு, அவ்வளோதான். சரி, இப்போ கட்சியில இருக்கிறவங்க வந்து ஒன்று சேர்க்கணும்னு அவங்க ஒரு பக்கம் ஒரு முடிவுல இருக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் வந்து இவங்கெல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒற்றுமையா இருந்து இந்த 2026 தேர்தலில் ஜெயிக்கிற வேலையை என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க.
அப்படி இருக்கையில வந்து இவங்க 4 பேர் இணையறதுக்கான சாத்தியங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சேராம எங்க போயிடுவாங்க? நடத்துறது அமித்ஷாங்க. சரி, அப்படி சேர்ந்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வேற விஷயம். ஜெயிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய துர்பாகிய நிலைமைக்கு பாஜக ஆளாகி விட்டது. ஹேட்ஸ் ஆஃப் டு ராகுல் காந்தி. உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரு. பட்ட பக்கத்துல வந்து உன்னை பார்லிமெண்ட்லயே ஓட் சோறுங்கிறாரு. கையை காட்டி சொல்றாரு ஓட் சோர் அப்படிங்கிறார். ஓட் சோரி ஒன்றும் பண்ண முடியலையே. தலையை குனிஞ்சுக்கிட்டு போற. பழைய ஆளா இருந்தா இப்படி போவியா நீ? உடனே ஓம் பிர்லா என்ன பண்ணிருப்பாரு? ராஜீவ் காந்தி வில் பி அரஸ்டட்னு சொல்லியிருப்பாரு. ஓம் பிர்லா வாய் மூட்டிட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா தேர்தல் ஆணையம் மாட்டிக்கிச்சு. ஞானேஷ்குமாரா என்ன ஞானேஷ் பிர்லாவா என்ன பேர் அவரு? ஞானேஷ்குமாரா? ஞானேஸ்வர் மால்டா தீவுக்கு ஓடி போயிட்டாரு. தலைமுறைவாயிட்டாரு. சரி ஒண்ணு வருதுங்க. இந்த குற்றச்சாட்டுகளை வந்து நிரூபிச்சாக்கா நீங்க இத்தனை நாள் அந்த நடந்த அந்த தேர்தல் பூரா ரத்தாகுச்சுன்னா அந்த ஆட்சியில கொண்டு வந்த தீர்மானங்கள் பூரா ரத்தாகும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு நீங்க செலவு பண்ண வெளிநாட்டு பயணங்கள் அது இது எல்லாத்துக்கும் நீங்க பணத்தை திருப்பி கொடுக்கணும். வாங்கல சம்பளத்தை திருப்பி கொடுக்கணும். அதான் ரூல் தெரியுமா? மோடி போயிட்டு வந்தார வெளிநாட்டுக்கெல்லாம் அந்த பணத்தையெல்லாம் அவர் கொடுக்க வேண்டியது. அவ்வளோ பெரிய ஆபத்தில் அவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு மக்களை பார்த்து ஓட்டு கேட்க வேண்டிய கஷ்டத்துக்கு போயிட்டாங்க. ஒரு சுதந்திர தின கொடியேற்று முடிச்சிட்டதுக்கு பிறகு 10 வருஷமா மோடி என்ன பேசினார்? பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிப்போம், வந்தேரிகளை அழிப்போம், முஸ்லீம்களை நாசம் பண்ணுவோம். இதுதான் வேலை வாய்ப்புகளை உருவாக்க. அது மாதிரி மறந்தபடி சொன்னதில்லை. இந்த தடவை என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஜிஎஸ்டி கொடுமையிலிருந்து உங்களை விடுதலை. ஆக ஜிஎஸ்டி கொடுமைங்கிறது அது கிரேட். என்னன்னா அந்த ஊர்கா மாமி இந்த மாதிரி சேர்ந்துட்டு ஜிஎஸ்டியிலிருந்து உங்களை கொடுமையிலிருந்து விளக்குது. போட்ட பொம்பளை ஓப்பனா தான் பேசுறது உளர்றோங்கிறது கூட தெரியாம உளறிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா அம்மாவை வச்சு பாலிடிக்ஸ் பேச வேண்டியதாக போயிடுச்சு. எங்கள் அம்மாவை பற்றி கேவலமாக பேசுகிறாங்கன்னு ஊரை பற்றி போய் பேசுகிறார். பல பேருக்கு சந்தேகம் வரும், நிஜமா அவங்க அம்மா தப்பானவங்க தான் போட்டிருக்கு. ஏன் வராதுங்க? அவங்க மாதிரி நல்லவங்களா இருந்தாக்கா ஏங்க இவரே வந்து மேடம் பேசுறாரு? கேட்க மாட்டாங்க. பழனிசாமி தாங்க பண்ணாரு. ஆராசா வந்து எங்க அம்மா வந்து தப்பா பேசிட்டாரு. பேசுனது வார்த்தை அவர் ஒரு தடவை தாங்க பேசினாரு. அவங்க அம்மாவை பத்தி ஆராஜா ஒரே ஒரு மீட்டிங்ல தான் பேசுறாரு. ஒரு மேடைக்கு மேடை ஏறி எங்க அம்மா தப்பான உடம்பு ராஜா சொன்னாரு, ஆராஜா சொன்னாரு, மேடைக்கு மேடை சொன்னாரு. 10 பேருக்கு சந்தேகம் வராது. 100 பேர் நம்பலனாலும் ஒரு 10 பேர் ஒருவேளை அவங்க அம்மா அப்படித்தான் போட்டிருக்கு நம்ப மாட்டோம். தப்பு இல்லை சார், சொல்ல உங்க நீங்க நம்மள அவர் நம்ப வர நான் நம்புறேன். இப்படி உங்களுக்கு அரசியல் தேவையா? உங்களுக்கு இந்த பொண்டாட்டி ஏற்கனவே கை விட்டேன். இப்போ அம்மாவை பத்தி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கு. அந்த நிலைமைக்கு போயிட்டியே நீ. அம்மாவை காட்டி பொழப்பு நடத்த வேண்டிய நிலைமைக்கு போயிட்டியே. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களை போன்ற ஆட்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை தொடுக்குது. தேர்தல் ஒருவேளை இந்த தடவை நேர்மையாக நடந்து விடுமோ அப்படிங்கிற சந்தேகம். இவங்க படுற அவத்தையை பார்த்தா அது புரியுது. தேர்தல் தடவை நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இன்னொன்று என்னன்னா, அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்கள், அதிமுகவிலிருந்து வெளியே சென்ற தொண்டர்கள், அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள், இவங்க எல்லாருமே வந்து கட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த கட்சி ஏதாவது காப்பாத்துறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? கைப்பற்றுறதுக்கு அந்த கட்சியில என்னங்க இருக்கு? தொண்டர்கள் யாரு? கட்சியை உயிர் போட வைக்கிறதுக்காவது உயிர் போட இல்லையே. அது தோல்வி பழனிசாமி கடைசி 3 தேர்தலில் நிக்கவே இல்லை. அப்புறம் கட்சி எங்க இருக்குது? தேர்தலையாவது நிக்கணும், தேர்தல் தோத்தாவது இருக்கணும். ஒண்ணுமே காணும். அந்த கட்சி பத்தி பேச்சே இல்லையே. அன்புமணி ராமதாஸ் அடிச்சுக்கிட்டு கூட பெரிய செய்தியா இருக்கு. இந்த செய்தியை காணும். செங்கோட்டை வந்து கலாட்டா பண்றவங்களும் பழனிசாமி யார் பார்த்தா? அவர் ஒரு உங்களுக்கு இவ்வளவு நேரம் பேசுறீங்க, ஒரு வார்த்தை கூட அவர் ரோட் ஷோவை பத்தி வாய் திறக்க. ஏதாவது ஒரு பத்திரிகை போட்டுச்ச பழனிசாமி பரபரப்பு ஊர்வலம், விழுப்புரம் திரண்டது, கடலூர் அதிர்ந்தது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி உண்டா? அவரு நானும் என் முருசன் கச்சேரிக்கு போனான்னு ஒரு ஊர்வலம் போனார். சீர்ந்தது கூட. இப்போ செங்கோட்டை வந்து இது பண்ணது பழனிசாமி பத்தி செங்கோட்டையை பத்தி பேசுறோம். செய்திகள் அடிபட ஆரம்பிச்சது காரணம் இந்த கான்ட்ரவர்சியல் பாயிண்ட்டை சொல்லி தானே வந்துட்டு இருக்கிறீங்க. வேற என்ன இருக்கு? அதுல யார் இருக்கிறா? இந்த கட்சியில யார் இருக்கிறா? பழனிசாமிக்கு இப்போ வந்து வேலை முடிஞ்சு போச்சு. நீக்கத்துக்கு இனிமே கட்சியில ஒருத்தருமே இல்லை. ஒரே கட்சி ஒரே தலைவர் அப்படின்னாரு. கரெக்டா பண்ணிட்டாரு.
அந்த கட்சிக்கு அவர் மட்டுமே தலைவர், அவரை தவிர வேற யாரும் இல்லை, கட்சியில் தொண்டனும் இல்லை, யாரும் இல்லை, இவர் தனியாக இருக்கார். ஒரே கட்சி, நான் மட்டுமே தனியாக இருக்கிறேன், அனாதையாக இருக்கேன். இனிமே யாரும் நீக்குவார்? ஒருத்தருமே இல்லையே. என்ன உயிர்ப்பிக்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது? டெட் பாடியாவது இருக்கணுங்க. ஏதாவது கரெக்ட் கொடுத்து போனா பாடியை கூட காணும். அதே அந்த பழைய கருப்பனைங்கிற மாதிரி கேபி முனுசாமியும் சிவி சண்முகம் 2 பேர்த்து தவிர அவர் கூட யாருக்கு, சிவி சண்முகம் கூட அவர் கூட இல்லைங்கிறார். யார் இருக்கா? ஒண்டி ஆளு கேபி முனுசாமி. ஜெயலலிதாவால் துரத்தப்பட்டவர்கள். கட்சி மீட்புக்கு சாத்தியம் இல்லை. கட்சி மீட்புக்கு தான் இப்போ இவங்க 4 பேர் ஒன்றா சேரும். சசிகலா இன்னும் 10 நாள் இதெல்லாம் முடிஞ்சிருக்கு, இந்த டாபிக் முடிஞ்சிருக்கு. 10 நாளில் வந்து சசிகலாவை தவிர மித்த 4 பேர் ஒன்றா சேர்த்துருவாங்க. சேர்ந்து இணைந்த கேட்கணும் 4 பேர் போச்சு கொண்டு போட்டு அதையும் நீங்கள் போடுவீங்க. இதுக்கு அடுத்தபடி நீங்கள் தயாராகிக்கிங்க. மற்ற எல்லா சேனல்ஸோட உங்களுக்கும் சொல்லிடுறேன். இன்னும் ஒரு 20 நாளில் இன்னொரு இணைப்புக்கு நீங்கள் தயாராக. யாருன்னு தெரியுமா? யாரு? அன்புமணி ராமதாஸ். அவரும் இணைந்த அவங்க 2 பேரும் இணைவாங்க. ஐவர் மாதிரி அவங்க 2 பேரும் பஞ்ச பாண்டவர்கள். அப்போ நம்ம தந்தையும் தானையும் ஒன்று சேர்ந்த பாசமிகு காட்சிகள் அப்படியே நெஞ்சை குலுங்க செய்யும். அதான் பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி ஒரு இணைப்பு பார்க்கலாம். அதுக்கு நீங்க தயாராகிக்கணும். நெஞ்சை அப்படியே குலுங்க வைக்கும், கண்ணீர் குளமாக்கும் பாசமிகு பாச பிணைப்பு காட்சிகள். இல்ல, இவங்களுக்குலாம் ஒரு டவுட்டே வராதா? ஏன்னா பாஜகவுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பெருசா இருக்குது. பாஜகவை ஆதரிச்சதுனாலதான் அதிமுக இருக்கிறவங்க தோத்து போனாங்கன்னு அதிமுக இருக்கிற மூத்த தலைவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்க எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தி தெரிவிச்சவங்க எல்லாம் பாஜகவோட இருக்கணும்ங்கிறது விரும்புறாங்களே. பாஜக வேற வழி இல்லைங்க. இவங்க எல்லா பல்வேறு வகையில மாட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் இருந்தாங்க. வெளியே வந்து வேற ஏதாவது ஒரு அணியில சேரலாம். இதை வச்சுக்கிட்டு வேற ஏதாவது பண்ண முடியுமா? பாஜக இன்னும் வந்து அந்த விஷத்தை விடல. எப்படியாவது ஒரு தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணி உள்ள வர்றதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கருத்து கணிப்புகள் பூரா அவங்களுக்கு எதிராக தான் இருக்குது. நியாயமா இந்தியா டுடே ஓட்டர்சி எடுக்காதீங்க. மற்ற கருத்து கணிப்புகள்லாம் அவங்களுக்கு எதிராக தான் இருக்கு. நாடாளுமன்றத்தில் ஒரு 60-70 சீட்டுக்கு மேலே இழந்து மைனாரிட்டி, இப்போவே மைனாரிட்டி, இப்போவே அவங்க சொந்த பலத்தில் இல்லை. இதை விட மோசமான முறையில் தோக்க போகிறாங்க. நான் திருப்பி சொல்கிறேங்க, தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலும் ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காது. என்ன டான்ஸ் ஆனாலும் நடக்காது. தேர்தல் நேர்மையாக நடந்தால் அவ்வளோதான். அதுதான் இன்னைக்கு உண்மை. இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.